மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் அலகு 3க்குரிய புத்தக வினாக்களுக்குரிய ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிறது சுருக்கமாக விடைத்தருகளுக்கு உண்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பக்க நம்பர் 39ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் புக்கில் 39ஆம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வரலாற்றின் தொடக்க காலத்தை அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் ஆரம்பிக்க பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 4 லைன் தள்ளி ஆகும் வரைக்கும், அடுத்ததாக கீழே இருந்து 4 லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த சுருக்கமாக விடையாக இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா 40ஆம் பக்கத்தில் இருக்குது. புக்கில் எல்லோரும் 40ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சாப்பா? அதில் நாணயங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் உண்டு. அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இந்த படத்துக்கு கீழே 1, 2, 3ஆவது லைன் இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்க நம்பர் 45ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் புக்கில் 45ஆம் பக்கம் ஃபஸ்ட்டு எடுங்க. 45ஆம் பக்கம் எடுத்தாச்சா? அதில் வேளாண்மை உற்பத்தி அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேரா முடிய தண்டிக்கு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். கொடுத்தாச்சா? நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்க நம்பர் 48, 49ஆம் பக்கத்தில் இருக்குது. உங்கள் புக்கில் 48ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 48ஆம் பக்கத்தில் லாஸ்ட் பேராகிராஃப், சரியா? செங்கடல் அப்படி நமக்கு ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1, 2, 3ஆவது லைனில் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 80 ஆகும். இது போக 49ஆம் பக்கத்தில் நமக்கு இந்த படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் 3 லைன் 1, 2, 3 இந்த 3 லைனே மார்க் பண்ணிக்கோங்க. இது 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா விரிவாக விடையளிக்கவும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பக்க நம்பர் 42, 43, 44 3 பக்கங்களே இருக்குது. ஃபஸ்ட்டு 42ஆம் பக்கம் எடுங்க. புக்கில் 42ஆம் பக்கம் எடுத்தாச்சாப்பா? நான் சொல்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சேரர் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து கீழே இருந்தனன்னு வரைக்கும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கம், அதாவது 43ஆவது பக்கம் வாங்க. 43ஆவது பக்கத்தில் 2ஆவது லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் அப்படின்னா மாலை அணிந்தனர் அப்படின்னு இருக்கா? இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடு வந்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். அடுத்ததாக சோழர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பேரா கடைசி முடியுது பார்த்தீங்களா? இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா?
இந்த படத்துக்கு மேலே இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ரைட் அந்த ஒரு லைன் தான். அதுக்கு அடுத்ததாக அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா பாண்டியர் அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டு இந்த பேரால் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து அப்படியே சைடு வந்தீங்க அப்படின்னா சைடில் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த பேராவோட லாஸ்ட் லைன். இது வந்து முதலாவது விரிவான விடையளிக்கு உண்டான ஆன்சர். குறிச்சுக்கோங்க எல்லாரும். ரெண்டாவது விரிவான விடையளிக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 45 46ஆம் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு 45ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பொருளாதாரம் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஹெட்டிங்கில் 1 2 3ஆவது லைன் இந்த வேளாண்மைன்னு ஸ்டார்ட் பண்ணுதா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வேளாண் உற்பத்தி அப்படின்னு நமக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கா, அந்த பேராகிராஃபில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இந்த நடைபெறுகிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப அப்படியே சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய பேரால் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எல்லாருமே நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. உங்கள் புக்கில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்டிங்கை போட்டு நினச்சிங்க அப்படின்னா எழுதுங்க. எப்போவுமே நமக்கு சமூக அறிவியலை பொறுத்தளவுக்கு ஹெட்டிங் போட்டு எழுதணும் அப்படின்னா மார்க் நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். திரும்ப அடுத்த பேராகிராஃபில் கீழே இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த படத்துக்கு கீழே உள்ளதில் அன்றாட வாழ்விற்கு பல விதமான மட்கலன்கள் அப்படின்னு இருக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து இது தயாரிக்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம கையால் எழுதியிருக்கோம். நீங்களும் எழுதிக்கோங்க. அப்படியே 46ஆம் பக்கம் எடுங்க. 46ஆம் பக்கத்தில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இரும்பு உருக்கு தொழில் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் திரும்ப அந்த பேராவோட கடைசியில் இந்த பிளேஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த பிளேஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கல்லில் செய்த அழிகலன்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு 3 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 லைனை விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அப்படியே சைடு வந்தீங்க அப்படின்னா கண்ணாடி மணிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெண்டாவது விரிவான விடையளிக்கு உண்டான ஆன்சர். குறிச்சிட்டிங்களாப்பா? அடுத்ததா சரியான விடையை தேர்வு செய்க. கீழே நான் உங்களுக்கு ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து நீங்களும் ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அறிவியல் சமூக அறிவியலுக்கு உண்டான புத்தக வினா விடைக்கு உண்டான ஆன்சர் வித் பேஜ் நம்பரோட நம்ம எல்லா பாடத்துக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இது போக கணக்கு பாடத்துக்கு உண்டான வீடியோக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். கோடிட்டு இடங்களை நிரப்புவதற்கு உண்டான ஆன்சர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்வோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு புத்தக வினாவுக்கு ஆன்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும்.
அடுத்ததாக பொறுத்ததுக்கு உண்டான ஆன்சர்